வணக்கம் என் நிறைய நட்புகளே. இது உண்மையான அவசர பதிவு தான். நான் இதில் எந்த ஒரு இதோ கிடையாது. இப்போ தூங்கிக்கிட்டு இருந்தேன். நான் தூங்கி எந்திரிச்சோடனே வீடியோ போடணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. ஃபோன் வந்து கிடந்துச்சு. சுமிக்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட ஒரு 16 ஃபோன் வந்துருக்குங்க. என்னான்னு சொல்லி எடுத்து பார்த்து ஃபோன் அடித்து என்னான்னு கேட்குறேன். சாயங்காலம் 6 மணிக்குள்ளே எனக்கு 25,000 ரூபா, அதாவது 50 ரூபா வந்து நான் உங்கள்கிட்ட கேட்டு பார்த்தேன். நீங்களும் வந்து அவார்டு ஃபங்க்ஷன் நடத்த போகிறேன் அது இதுன்னு சொல்லி சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் உருட்டிட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் பிளான் போட்டிருக்கிறது கொடைக்கானலுக்கு போகிறதுக்கோ இல்லை மூணாருக்கு போகிறதுக்கோ ஏதோ பிளானை போட்டு போய்கிட்டு இருக்குது. இது எனக்கு நல்லா தெரியுது. என் காதில் பூ சுற்றுறீங்க. சம்பளம் வரலன்னு சொல்லி நீ முட்டாளாக்குனீங்க. அதுக்கப்புறம் 4 பேர் என்கிட்ட சொல்லிட்டாங்க. மெர்சிமா முதற்கொண்டு ஓப்பனாகவே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி போட்டு இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதி வரைக்கும் சம்பளம் வரும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சம்பளமும் உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ ரூபா எங்கன்னு கேட்டால் நாங்கள் போய் டாலரை அடகு வச்சோம், நாங்கள் அதை விற்றோம் இதை விற்றோன்னு சொல்லி கதை ஓட்டுறீங்க. இந்த படம்லாம் இனிமேல் ஓடாது. ஒரே வார்த்தை, ஈவினிங் 6 மணிக்கு நான் லைவ் முடித்ததுக்கப்புறம் உங்கள் அம்மா வீட்டுக்கு வருவேன். 7 மணிக்கு நாங்கள் இருப்பேன். வந்து ரொக்க பணம் 25,000 ரூபாய் எண்ணி வச்சா அதோடு அப்படியே வாங்கிட்டு இது பக்கம் போவேன். கூடல் நகர் பொதும்பு பக்கம், அந்த பக்கம் வண்டியை விடுவேன். வரலையா நேராக ஜெயந்திபுரம் ஸ்டேஷனில் போய் நிற்பேன் அப்படின்னு சொல்லி இப்போ இவ்வளவு நேரம் எனக்கு ஒரே தகராறு. இவகிட்ட சொன்னால் இதை வந்து ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டேங்கிறா. ரொம்ப அசால்ட்டாக உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் போகும்போது பார்த்துக்குருவோம், அங்கே போய் நின்னதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் வச்சுக்கிருவோம்னா நான் என்ன சொல்கிறேன், வருமுன் காப்போம். ஒரு பிரச்சனை வந்து தலைக்கு மேலே நிற்கிது. அவள் யார்? கட்டின பொண்டாட்டி. பணங்கிறது நான் கொடுத்து தான் ஆகணும். ஏற்கனவே மாதம் 10,000 ரூபா கொடுக்க சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்ததுக்கே இப்போ வரைக்கும் நான் அங்கே 10 காசு கொடுக்கல. ஏதா அந்த அன்றைக்கி போனேன், ஒரு 3,000 ரூபா கொடுத்தேன். அதில் என் மையன் 1,500 ரூபாய்க்கு டயர் வாங்கிட்டேன். மீதி 1,500 ரூபாயை வச்சு அந்த குடும்பம் எத்தனை நாளைக்கு வண்டியை ஓட்டும்? கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒன்று நீ என்ன பண்ணு, அந்த 3 ரூபா கொடுத்துருக்க, பேலன்ஸ் 7 ரூபாயை கொடுத்து 10 ரூபா ரவுண்டாக கணக்கு பண்ணி. நீ காலைல கூட சொன்னேன், என் தலை மேலே சத்தியமா எங்கள் அம்மா மேலே சத்தியமா உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? காலையில் என்ன சொன்னேன்? வாயை திறந்து சொல்லுப்பா. சும்மா போட்டுக்கிட்டு என்ன அசால்ட்டு மாதிரி தான் இருக்க எல்லாத்துலயும். எதுக்கு? ஏன் எங்க குடும்பம் இதுக்கு முன்னால என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏறி இறங்கின குடும்பமா? கல்யாணம் பண்ணவே நான் தானே, 3 முடிச்சு போட்டவே நான் தானே, முறைப்படி தாலி கட்டின புருஷன் நான் தானே. அப்ப என்கிட்ட தான் கேட்பாங்க. அப்புறம் உன்னே மாதிரி பால் வாங்குறதுக்கு ஒருத்தன். உன் வாயை புடுங்கல, கேட்டுச்சா கேட்கலையா? எஸ்ஆர் நோ, ஒரே வார்த்தை சொல்லு. மாடு மாதிரி போட்டு இது பண்ணிக்கிட்டு இப்பதான் 1 மணி நேரம் ஓந்து ஆரம்பிச்சேன். காசு கொடுக்கணும்னா இவளுக்கு கடுப்பு மயிறு எல்லாமே வரத்தாங்க செய்யும். நிம்மதியான தூக்கம் வேணும் மனுஷனுக்கு. நைட்டு படுத்தா தூக்கம் இல்லை, பிறண்டு படுத்து எந்திரிச்சிடுறேன். பகலில் பாருங்கள் கொஞ்ச நேரம் அசந்தேன். நான் பார்த்தா சரி என்னதான் ஆச்சு, மணி 1:30 மணி ஆகுது, இவன் என்ன சமைச்சு முடிச்சிட்டாளா, ஏதோ இன்றைக்கி புளிக்குழம்பு வச்சுருப்பா போல். வாசம் வந்துச்சு எனக்கு. இந்த சோறு வாசம் வந்தாலே இல்லை குழம்பு வைக்கிற வாசம் வந்தாலே முழிப்பு வந்துடும். நான் பாட்டுக்கு தூங்கிக்கிட்டு இருந்தவன் குழம்பு வாசம் வருதேன்னு சொல்லி மோப்பம் பிடிச்சி எந்திரிச்சிட்டேன். நான் சரின்னு சொல்லி போய் பார்க்குறேன், குழம்பு வச்சு முடிச்சிருக்கா. ஃபோன் எடுத்து பார்க்குறேன், 13 ஃபோன் 16 ஃபோன் அடித்து வச்சுருக்கா. ஒரு மனுஷனாக இருந்தால் சரி ரைட்டு சொல்கிறாரு, ஒரு நல்லதுக்கு தானே சொல்கிறாரு. பணத்தை கொடுத்துட்டு அவள் பிரச்சனையை ஓச்சு விடுவான். அதுக்கப்புறம் ஸ்டேஷனில் போய் நின்னதுக்கப்புறம் போய் நின்னா அங்கே போய் எதுக்கு வெட்டியாக வக்கீலை கூப்பிடணும், அவருக்கு ஏதாவது காசு கொடுக்கணும் பெட்டிஷன் போடுறதுக்கு, இல்லை எதுவும் பஞ்சாயத்து சிஎஸ்ஆர் போட்டாங்கன்னா எஃப்ஐஆரை போடாதீங்கன்னு சொல்லி அவங்கள கெஞ்சி கூத்தாடணும். பல வேலைகள் இருக்குது. நான் ஒன்று சொன்னால் புரிஞ்சுக்கிறணும். காசுங்கிறது இன்றைக்கி ஒரு நாளைக்கு போகும். மன நிம்மதி வேணாமா? நாளைக்கு நீ உள்ளே போய் உட்காந்துட்டுனா உன்னை யார் வெளியே எடுக்கிறது? உனக்கு அப்புறம் மிச்சர் வாங்கிட்டு வர்றதுக்கு மனு வாங்கிட்டு பார்க்குறதுக்கு வர்றதுக்கு நான் தானே இருக்கேன். அப்புறம் உங்கள் அம்மாவை அலைய விடுவிய? இப்போ என் கூட இருக்க போய் பிரச்சனை இல்லை. பிரச்சனை வேறு யார் மூலியமாவது வந்தால் இவங்க அம்மா சும்மா இருக்கும், அமிர்தம்மா. இதே என் குடும்பத்து மூலியமாக வந்திருக்கு. என் பொண்டாட்டி தான் இந்த மாதிரி வந்து ஒரு கேஸை கொடுத்து ஒரு சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் போட்டு விட்டு இவளை வந்து ரிமாண்ட் அடிச்சிட்டாங்க, இவள் ஜெயிலுக்கு போயிட்டான்னு சொன்னால் இவங்க அம்மா என்னை சும்மா விடுமா? இந்த அமிர்தம்மாங்கிற பொம்பளை ஏற்கனவே என்னை இப்போ வந்து வேறு மாதிரிலாம் கேட்குது. நான் தான் என்னமோ இவள் வாழ்க்கையவே கெடுத்து குடிச்சவராக்குனேன்னா, இல்லைனா இவளுக்கு அப்படியே வந்து நேரம் பெரிய டாட்டா பிர்லாவை பார்த்துட்டு நேரம் வாழ்க்கையே மாறி எங்கேயோ போயிருப்பா என் மக. தேவையில்லாமல் இந்த ஆள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு, இந்த ராவுத்தர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு அவள் வாழ்க்கையை சீரழிஞ்சு போய் கிடக்குன்னு சொல்லி என்னை போட்டு கரிச்சு கொட்டுறா அவங்க ஆத்தா. இப்போ பார்த்தா வந்துக்கிட்டு ஒரு 7,000 ரூபா அங்கே எவ்வளோங்க பேரும். நான் அன்றைக்கி எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு 3 ரூபா கொடுத்துட்டேன். இவளை ஏமாற்றி கொடுத்தேன்னா ஏதோ ஒன்று பண்ணேன். சரி அதை விடுங்க. சிங்கப்பூர் முருகேசன் கொடுக்க சொன்னார்ல,
இவ காசே கொடுக்க வேணாங்க. அவர் கொடுக்க சொன்னது சுமிக்கு பாதி காசை கொடுத்துட்டு நீங்கள் பாதி காசை வச்சுக்கோங்கன்னு சொல்லி தானே கொடுத்தாரு. அப்போ அந்த காசையாவது பாதி காசை ஒழுங்காக கொடுக்கணும்ல. அதையும் கொடுக்கறதில்ல. யூடியூப்பில் வர்ற வருமானத்தையும் கொடுக்கறதில்ல. இல்லை வேறு ஏதாவது ஒரு வகையில் நாங்கள் அந்த அன்றைக்கி ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் ஒரு இன்டர்வியூக்கே ஒரு சேனலுக்கு நாங்கள் போயிருக்கோம். அதில் வந்து வந்துச்சு ₹1. சரி அதுலையாவது கொடுக்கலாம்ல. எல்லாத்தையுமே சோத்தில் போட்டு இது மாதிரி மறைச்சா முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்க முடியுமா? இது வலைதளம். நம்ம எங்கே போகிறோம், எங்கே வர்றோம், எங்கே இன்டர்வியூ கொடுக்குறோம், எங்கே அன்றைக்கி ஒரு நாள் லேட்டாக வந்தேன் உங்களுக்கே தெரியும். 7 மணிக்கு லைவ் போட்ட அன்றைக்கி எங்கே மாமா போனீங்க நீங்கள் எல்லாம் கேட்டிங்கல்ல. அப்போ அதில் கண்டுபிடிச்சிருப்பாங்க எங்கேயோ போய் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குன்னு சொல்லி. அதுக்கப்புறம் யூடியூப் வருமானம் உலகத்தில் எல்லாருக்கும் அந்த 21ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதியிலேருந்து பணம் வந்துருங்கிறது உலகத்துக்கே தெரியும். எத்தனை மாதம் அவளை நீ ஏமாற்றுவ? 1 மாதம் 2 மாதம்? நான் கேட்குறேன், அப்படி நீ வேணால் ஏமாற்று. என் குடும்பத்தையே நான் ஏமாத்துறது எனக்கே மனசுக்கு கஷ்டமாக இருக்கா இல்லையா? சரி 1 மாதம் 2 மாதம்னா பரவாயில்லைங்க. மாதம் இந்தா தர்றேன், அந்தா தர்றேன், இந்த பாதியை தர்றேன், இந்த 5 கொடுக்குறேன் 10 கொடுக்குறேன்னா என் குடும்பம் என்ன பிச்சை எடுத்துக்கிற குடும்பமா? ஏன் அவங்களுக்குன்னு சொல்லி என் உரிமையாக என் காசை கொடுக்கக்கூடாதா? எல்லாத்தையுமே வாங்கி இவ வாயிலே போட்டுக்கிட்டு கேட்டால் நானும் தான் உழைக்கிறேன், நீ என்னத்தை கிழிச்ச? ஏங்க வீடான வீட்டில் சோறு குழம்பு எல்லோரும் ஆக்குறது தானே. நீங்கள்லாம் ஒரு செலிப்ரிட்டி கிடையாது. வீட்டில் இருக்கிறவங்க என் அக்கா தங்கச்சி மாருங்க நீங்களும் இருக்கீங்க. நீங்கள் வீடியோ எடுக்க முடியாது, அதனால் அந்த வீடியோவை போடுறதில்ல. இவன் என்ன பண்ணுறா? என்னத்தை கிழிச்சு கேப்பையை நடுறா? அப்படியே ஸ்டாண்டை தூக்கி நிப்பாட்டுறா நட்டமை. அப்படியே அதை அடுப்பு முன்னால் காட்டுறா. காட்டிட்டு வாங்கடி, இது தாண்டி முட்டைக்கோசு பொரியல், இது தாண்டி ரத்த பொரியல், இது தாண்டி கருணக்கிழங்கு போட்ட புளிக்குழம்பு. இவளுக்கே கருணை இல்லை, இவளுக்கு எதுக்கு கருணக்கிழங்கு போட்ட புளிக்குழம்பு? நான் கேட்பேனா கேட்க மாட்டேனே. இதை ஒரு வீடியோவை எடுத்து இதில் இந்த அம்மா உட்காந்து அப்படியே 2 in 1, அதாவது ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிக்கிறாங்களாம். வீடியோவும் போட்ட மாதிரி இருக்குதா, அதே நேரம் குழம்பு வச்சு காட்டின மாதிரி இருக்குதா, இவங்க தங்கச்சிகளுக்கெல்லாம் டிப்ஸ் கொடுத்தா மாதிரி இருக்குதா. நான் கேட்குறேங்க, உலகத்தில் ஏதாவது ஒரு புது டிஷ்ஷு செய்யலாம். வேறு ஏதாவது ஒரு தெரியாத ஒரு டிஷ்ஷு, நாட்டுக்கோழியை இடித்த கள்ளிக்காட்டு ரசம் அப்படின்னு வைக்கலாம். வச்சு அதை செஞ்சு காட்டலாம். ஒரு இதில் உரலில் போட்டு இடித்து நாட்டுக்கோழியை செஞ்சு அதை செஞ்சால் அது வித்தியாசமானது. இந்த வேறு ஏதாவது ஒரு நண்டு கிரேவி, இல்லை ஆட்டுக்கால், இல்லை சுவரொட்டி எப்படி செய்வது, கல்லீரல், மண்ணீரல், இது போட்டால் மக்கள் பார்ப்பாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் உலகத்தில் யாருக்காவது முட்டைக்கோசு பொரியல் வைக்க தெரியாமல் இருக்குமா? இல்லை யாருக்காவது அது என்னது பீட்ரூட்டு பொரியல், வீடுனாலே பூராமே பீட்ரூட்டு, முட்டைக்கோசு பொரியல், கத்திரிக்காய் முருங்காய் போட சாம்பார், கருணக்கிழங்கு புளிக்குழம்பு, இதெல்லாம் உலகத்தில் எல்லோரும் வைக்கிறது தான். என்னமோ இவ ஒருத்தி தான் என்னமோ புளிக்குழம்பு வைக்கிற மாதிரி, வாங்கடி எல்லோரும் குழம்பு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவ மாத்திரம் வீடியோவை போட்டு அதை குழம்பு வைக்கிறத காட்டுறா. நீங்களே அதை உட்காந்து பார்க்குறீங்க பற்றிங்களா? உங்களை சொல்லணும், நீங்கள் என்ன தெரியுமா கமெண்ட் போடணும்? ஏக்கா இங்கே வா, இதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது. நீ வீடியோ போட்டியா, வெரைட்டிஸாக ஏதாவது வச்சு காட்டுறதா இருந்தால் வீடியோவை போடு. புளிக்குழம்பு வைக்கிறது, இந்த கத்திரிக்காய் கூட்டு பொரியல் வைக்கிறதெல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த ஈர வெங்காயத்தையெல்லாம் நீ எங்கேயாவது போய் ஓட்டுவோம் படத்தை. எங்களுக்கு வைக்கிறது ஏதாவது புதுசாக செஞ்சால் செய்ய, இல்லையா பேசாமல் மூடிட்டு போக்கான்னு சொல்லணும். அதை விட்டுவிட்டு நீங்களும் அதை உட்காந்து பார்க்குறீங்க. என்னமோ இவன் வெட்டி முடிச்ச மாதிரி இங்கே வந்துக்கிட்டு நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் தர எந்திரிச்சு போயிட்டா. இங்கே தான் படுத்து கிடந்தால, இங்கே வருங்க காணாமா, அப்படியே எந்திரிச்சு அப்படியே போயிட்டான். கேட்டால் நான் இவளை கூப்பிட்டேனா, ஏப்பான்னு கூப்பிட்டேனா? நான் நாயங்க கேட்குறதுக்கு தானே கூப்பிட்றேன். காசு கொடுக்கணும்னு சொன்னால் வேப்பங்காயாக கசக்குது, எந்திரிச்சு ஓடிடுறா. மற்றதை கேளுங்க, நகை வாங்க போவோமா, வா மீனை டாலரை விற்றுட்டு எஸ்எஸ்ன்னு போட்டு டாலர் வாங்குவோமா, அதுக்கு மாத்திரம் புழக்கிறா வாயை மாத்திரம் புழக்க மாட்டேங்கிறா. புழக்கக்கூடாததெல்லாம் புலந்து வாங்கி கவட்டைக்குள்ளே தள்ளிடுறா. நான் என்ன சொல்கிறேன், சிம்பிளாக ஒரே வார்த்தை, ஒழுங்கு மரியாதையாக காசை கொடு, இல்லையா காசு உங்கள்கிட்ட இருந்து பிடுங்கப்படும். நான் கேட்டு பார்ப்பேன். அதாவது மயிலேன்னா இறகு போடாது, மயிலை பிடிச்சி புட்டுக்கணும்னு வைவேன், அதுக்கப்புறம் அதுக்கு வழி தெரியும், சரியா? அதை மாதிரி முட்டையிடுற கோழின்னா நோகாமல் அதை அப்போ உடச்சி ஆப்பாயில் போட்டு சாப்பிட்றது இவ. இனிமேல் இந்த பருப்பு இங்கே வேகாது. இந்த விஷயத்தில் நான் சுமிக்கு விட்டு கொடுக்க தயாராக இல்லை. பணம் வேணும், பணம் கொடுத்தா 6 மணி லைவு போட போவேன், இல்லைன்னா 7 மணிக்கு அவன் அங்கே நிற்பா. எனக்கு தெரியாது, நீயே பதில் சொல்லிக்க. என்னை ஸ்டேஷனில் கூப்பிட்டா நான் போகிறேன், நீ பின்னாடியே வா. ஏன்னா எப்படி நீ வரலன்னா என்னையே தான் கூப்பிடுவாங்க. நான் வந்தால் யாரை கூப்பிடுவேன்? உன்னையே கூப்பிடுவேன். அப்போ வா, 3 பேருமா போய் சேர்ந்து நிற்போம். இதுக்கு இன்றைக்கி ஒரு ஃபைனல் நான் டச்சு கொடுத்தே ஆகணும். கிளைமேக்ஸ்
இதுக்கு மேலே சுமியும் பொறுக்க மாட்டா, நானும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. என் பணம், என் உரிமை, என் குடும்பத்துக்கு உண்டானது, கொடுத்துட்டேன் ஆகணும். இதுக்கு மேலே என்ன நடக்குதோ அதை ஆண்டவன் பாடு. ரைட்டா? பார்ப்போம். 6 மணி லைவ் இன்றைக்கி அதகலமாக இருக்கும், ரணகலமாக இருக்கும், குதூகலமாக இருக்கும் உங்களுக்கு முக்கியமாக. ஏன்னா சுமி வர்றா 7 மணிக்கு ஸ்பாட்டில் இருப்பா, பேசிக்கிறட்டு இவ இல்லையா? வேறு வழியே இல்லைன்னா பயந்து போய் இங்கே தான் லைவ் போடணும். என்ன நடக்குதா ஆண்டவன்கிட்ட தான் விட்டுறேன் நான். ஏன் பாருங்கள், உலகத்தில் என் காசை நான் என் குடும்பத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு முடியாமல் இப்படி ஒரு கேவலங்கட்ட வாழ்க்கை வாழ்கிறது இந்த வீட்டில் தான். வேறு உலகத்தில் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது ஆண்டவா. கண்டிப்பாக சாயங்காலம் 6 மணி லைவில் சந்திப்போம். பாய்.